வெல்கம் டு மை சலசலப்பு யூடியூப் சேனல். எல்லா வகையான வீடியோக்களும் இச்சேனலில் சலசலத்து கொண்டிருப்பதால் மிஸ்டர் முகை என்றிருந்த பெயர் சலசலப்பு என மாற்றப்பட்டு உங்களது ஆதரவோடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் உங்கள் அனைவருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் என்பதை தொட்டு அதில் உள்ள பெல் அடையாளத்தையும் தொட்டு அதிலே ஓல் என்ற பெல்லையும் தொட்டுவிட்டால் நீங்கள் எனக்கு செய்யும் உதவியாகவும் ஊக்கமாகவும் அமைவதோடு நான் இதற்கு பிறகு போடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இலகுவாக வந்து சேரும். சரி, இனி வீடியோ விளக்கத்துக்கு செல்வோம். இதுவரை நீங்கள் பார்த்த வீடியோ கடலுக்கு சென்று ஷெல்ஃபிஷ் அதாவது மட்டி எடுக்கும் காட்சியில் சுருக்கமாகும். அந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருந்தது. அதனை முழுமையை பார்ப்பதற்கு கீழே லிங்க் கொடுத்திருக்கின்றேன், தொட்டு பாருங்கள். அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்களில் மட்டியை கலட்டி எடுப்பது எப்படி என கேட்டிருந்தார்கள். அதற்கான வீடியோவாக இந்த வீடியோவை போட்டிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். மட்டியெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. இதில் பேர்களையும் சொல்லிருங்கன்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல அதை பார்ப்போம். இது ரத்த மட்டி. உள்ளுக்க கலட்டி பார்த்தா சிகப்பு கலர் கலந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த பேர் வச்சாங்களா தெரியா. இதெல்லாம் குஞ்சு மட்டி. இதில் வந்த ஓட்டில் சைட்டில் எல்லாம் பல மாதிரிலாம் டிசைன் வரும். இது குஞ்சு மட்டி தான். இதில் சின்னது பெருசெல்லாம் வரும். அந்த பாருங்கள், இது அழகான டிசைன். இது சின்னதாக தான் இருக்குது, பெருக்கும். இது குஞ்சு மட்டி தான் பேர். இதில் இதை பாருங்கள், அந்த அதில் ஜாயிண்ட் வர இடத்துல கோடு இருக்குது, வெள்ளை கோடு, மேலேங்களையும் வெள்ளை கோடு. அதெல்லாம் வழுக்கல் மட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்தா குஞ்சு மட்டி ஷேப் தான், ஆனால் மேலே அதில் அந்த வாய்க்கடையில் நான் கலட்டுற இடத்துக்கிட்ட கோடு இருக்கும், வெள்ளை கோடு. அது வழுக்கல் மட்டி. இதெல்லாம் குஞ்சு மட்டி. கலர் கலராக இருக்கும், டார்க் கலர் லைட் கலர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் குஞ்சு மட்டி தான். இந்த பாருங்கள், இதெல்லாமே குஞ்சு மட்டி. அதில் குஞ்சும் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. இந்த கருப்பம் கலரும் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, எல்லா கலரும் தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இது கொஞ்சம் அந்த ஷேப் கொஞ்சம் வித்தியாசமான வரும். இதில் இது ஷேப் வித்தியாசம், டிசைனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். இது பாக்கு மாட்டின்னு சொல்லுவாங்க. பாக்கு மாட்டி. இது உள்ளுக்கு உடைச்சா உள்ளுக்குள்ளே கலரு என்ன கலரில் இருக்கும். இது ஒரேஞ்ச் கலராக சாடியாக இருக்கும். ஒரேஞ்ச் கலரில் ஒரு துண்டு இருக்கும் உள்ளுக்கு. சரி, வாங்க இதில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய பகுதியை எப்படி கலட்டி எடுக்கிறேன்னு பார்ப்போம். எடிபிள் ஃப்ளாஷ் உள்ளுக்கு. அட, இது கொஞ்சம் லேசாக கலட்டு பட்டு. இனி பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே விளங்கும். அடுத்தது கொஞ்சம் இப்போலாம் பாருங்கள். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். இதை விட லேசாக கலட்டுற முறை முன்னறிக்கை அதையும் காட்டுறோம். இந்த ஒரு ட்ரை பண்ணுறாரு பாருங்க. இல்லை, அவருக்கு அது ஏழை, அதை போட்டுட்டு வேற ஒன்று எடுத்து பார்க்குறாரு. அதுவும் ஏழை அவருக்கு. தம்பி மாட்டிக்கிட்டார். ஏழா காண்ட். சரி, அந்த குஞ்சு மட்டியில் அல்லது அந்த சின்ன சின்ன மட்டியில் சும்மா கத்தியால் கழட்டி எடுக்கிறதுக்கு டைம் போகும், கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்படி செய்வாங்க பாருங்கள். என்ன செய்கிறாங்க, ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவி சுத்தமாக்கிட்டு மட்டியெல்லாம் கொட்டி சும்மா ஒன்றுக்கு தண்ணி ஒன்றும் ஊற்றுறல கொட்டி போட்டு அடுப்பில் வச்சு அவிய போடுறது தான்.
வாயில் திறந்து பார்த்தா அப்படி உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இப்படி அது இந்த பொங்கி வரும், பால் பொங்குற மாதிரி பொங்கி அந்த மேலே தட்டை செத்துக்கிட்டு அப்படின்னு வருது. இப்போ தட்டை தூக்கி எடுத்தோடனையும் அந்த பொங்கி வந்ததெல்லாம் உள்ளே போயிடும் மாதிரி. அப்படி அடுப்பில் வந்து தூக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பாத்திரத்தை மாற்றி அந்த இன்னொரு பாட்டியும் அப்படியெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க அடுத்த சைடில். சரி, இப்போ பாருங்கள் நல்ல இலகுவாக லேஸாக கழட்டி எடுக்கலாம். அவிச்சத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது விரிஞ்சிருக்குது. அதுக்குலேருந்து நாங்கள் கையால் தூக்கி எடுக்க வேண்டியது தான். தட்ஸ் ஆல். சரி, மிச்ச வீடியோ நீங்களே பாருங்கள். இது எப்படி இருக்குடா? நல்லா இருக்கும். இப்படியே வச்சு தின்னு பாருங்க, நல்லா இருக்கும். பாக்குறீங்களா? ஒரு சாம்பிளோட காட்டுறேன். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. மட்டி வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மறக்காமல். என்ற ரொம்ப உதவியாச்சு. இனி மானிட்டைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக்கை போடுங்க, முழுமையாக வீடியோலாம் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.